தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமான பெப்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற மே தின விழாவில் இயக்குனர் R.K. செல்வமணி பேசிய காட்சிகளை பார்ப்போம். விஷால் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு. இப்ப நீங்க ஒரு நடுநிலைமையான இடத்துல இருக்கீங்க. எங்க ரெண்டு பேரும் தகராறு. எங்களுக்கு சைலன்ஸ் ப்ளீஸ். ஏன்னா எங்களோட வாழ்க்கையை பத்தியான நிகழ்ச்சி எல்லாரும் ப்ளீஸ் சைலன்ஸ். விஷால் சார் இருக்காங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி. பெப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் இந்த உண்மையான எஜமானர். நீங்க தான் இப்போ ரவிஜா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தா 80% பணமும் புகழும் உங்களை தான் வந்து சேரும். அது இன்னொரு 10% டைரக்டர் கேமராமேன் அவங்கெல்லாம், ஒரு 10% தான் தொழிலாளர்களுக்கு வந்து சேரும். அப்போ உண்மையான எஜமானர்கள் யாருன்னா நடிகர்கள் நீங்க தான். அப்போ நாங்கள் இங்கே அடிச்சுட்டு நிற்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்கிறேன், ரஜினி சாரையும் கேட்குறேன், கமல் சாரையும் கேட்குறேன், விஜய் சாரையும் கேட்குறேன், அஜித் சாரையும் கேட்குறேன், நான் எல்லாரையுமே கேட்குறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன உங்க பிரச்சனை இருக்கு? செல்வமணி நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்க, இல்லை முரளி சார் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லுங்க. நாங்கள் இங்கே அடிச்சுட்டே இருந்தோமா, ஏதோ பண்ணீங்க, நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரியா இருக்குமா? அது தயவு செய்து, ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாகி அவங்க ரெடி ஆனாங்கன்னா எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அன்னைக்கு இதே 3000 தொழிலாளர்களை 97 ரோட்ல விட்ட சூட்டம் வந்தது. அன்னைக்கு எங்க கூட ஒரு 200 டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க. கூட இருந்ததால அந்த 3000 பேரை ஒரு யூனியன்லையும் நாங்கள் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தோம். இன்னைக்கு எந்த டைரக்டர் கூட இருக்காங்க? யார் இருக்காங்க உங்க கூட? அன்னைக்கு ஒரு தொழிலாளர் பிரிவுக்குள்ள ஒரு மோதல் வந்தது. அன்னைக்கு டைரக்டர்ஸ் யூனியன், கேமராமேன் யூனியன், இவங்கெல்லாம் ஒரு அணியா இருந்து செயல்பட்டாங்க. இப்ப 23 ஒர்க் பண்ற யூனியன்ல இருக்கிற யார் இதை எதிர்த்து போராடுறாங்க? எந்த சங்கம் இங்க வெளியே நிக்குது? நீங்க ஊர் பேர் தெரியாதவங்களாம் விஸ்காம் படிச்சா ரோட்ல நின்னா யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நீங்க தலைமையா இருக்கவா? இது உன்னோட வேலையா? தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது? இனி எங்க சங்கத்தை நடத்த வர? உங்க வீட்டை நீ ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது? எங்க குடும்பத்தை நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது. அப்ப